ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம். இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க நம்ம என்ன வீடியோக்குள்ளே போகலாம். காய் தானே இருக்க போகிறேன். நாளைக்காகவா? நாளைக்காக காய் தானே இருக்க போகிறேன். புடலங்காய் தோட்டல் பண்ணிட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நாளைக்கு புதன்கிழமை தானே, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வைக்கணும். ஆமாம். இப்போ திங்கக்கிழமை என்ன குழம்பு வைக்கணும்? திங்கக்கிழமையும் புளிக்குழம்பு வைக்கலாம். செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் சாம்பார் வைக்கணும். மிச்ச நாளில் புளிக்குழம்பு. ஏன் அது ஏன் அம்மனுக்கு வந்த நாள் இல்லையா? மகாலட்சுமிக்காக வேண்டிட்டு. மகாலட்சுமிக்கு பருப்பெல்லாம் இது ஃபேவரட். அதனால பருப்பு தான் பிடிக்குமா மகாலட்சுமிக்கு? பருப்பு, அரிசி இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம். உப்பு இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஊர் அந்த சேனல் நம்ம பையன் சொல்லுவல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையனோட நம்ம ஊர் நம்ம இது நம்ம ரூட்டு, இது நம்ம ரூட்டு, அந்த பையனோட சேனல். என்ன ரெண்டு பையங்களா அவங்க வீட்டில், ரெண்டு பையங்களும் வீட்டில் வெட்டியா உட்காந்துக்கிட்டு அப்பா தான் அம்புட்டு வேலையும் பார்க்குறாரு, வயல் வேலையும் பார்க்குறாரு, கொண்டு போய் கொரியர் போடுறதும் போடுறாரு. எண்ணெய் நிறைய பேர் வாங்குறாங்க, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் காய்ச்சி கொடுக்குறாங்க. விளக்கெண்ணெய் எல்லா எண்ணெயுமே காய்ச்சி கொடுக்குறாரு. சேல்ஸ். ஆமா, அப்பா தான் கொண்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல தடிமாட்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்பா தான் அம்புட்டு வேலையும் பார்க்குறாரு. வேற ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா? ஹெல்ப் என்ன பண்றேன், வீடியோ தான் எடுக்கிறேன். அதே கமெண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க, அப்பா ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு அப்பாவே எல்லாத்துக்கும் போய் சொல்றீங்களே அப்படின்னு. கொண்டே போட்டு வர்றது போட்டு வந்தானே. அது வீடியோ எடுக்க ஆள் வேணும்னு. ஆமா, வீடியோ எடுக்கிறேன். வீடியோல கமெண்ட்ல சொல்றாங்க, அப்பா உனக்கு 1 லேக் 2 லேக் எல்லாம் போகுது, அதனால நீ சுதாரிப்பா இருந்தேன்னா இதுல 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிடலாம், நீ சுதாரிப்பா நடந்துக்கப்பா, காட்டுல போதே தூக்கிக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மக்கள் சொல்றாங்க. அட்வைஸ். ஆமா, அவங்க மேல அக்கறை இருக்கனால தானே அட்வைஸ். அவங்களுக்கு பணம் காசு எல்லாம் இருக்குது, ஆனா அதை ஒரு செழிப்புமா பண்ணிக்க தெரியல. வீடு கட்டி போட்டிருக்காரு தவிர வீட்டுக்குள்ள யாருமே படுக்கல. எல்லாரும் வரண்டா அங்கே இங்கே கட்டில போட்டு அப்படித்தான் படுத்துறாரு. ஒருத்தருமே வீட்டுக்குள்ள போறதே கிடையாது. நீங்க அந்த ஒரு அப்பா பையன் சொல்லுவீங்கல்ல, அவங்க வேற சேனல் இவங்க வேற சேனல்? இல்ல, இதே சேனல் தான். நம்ம ரூட், அந்த சேனல் தான் அப்பா பையன் சொல்றது. அவங்க வீட்டுலதான் இன்னொரு பையன் இருக்கானா. இப்பதான் பார்த்தேனா, அந்த பையனுக்கு அண்ணனா இன்னும், அவனுக்கும் கல்யாணம் ஆகல. இவங்களுக்கு எல்லாம் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? வேலைக்கே போகாம இருக்காங்க, எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? என்ன படிச்சிருக்காங்க தெரியல. அது இன்னும் நான் பார்க்கல. எல்லாம் படிச்சுதான் இருப்பாங்க. ஒரு அவர் தான் சொல்றாரு, நான் படிக்க வச்சிருக்கேன். அவனுக்கும் எதுக்கு படிச்சோம்னு தெரியாது, எனக்கும் எதுக்கு படிக்க வச்சோம்னு தெரியாதுன்னு அவர் ஜோக் அடிக்கிறாரு. அப்பா அவங்க அப்பா நல்லா ஜோக் அடிக்கிறாரு, சூப்பரா அடிக்கிறாரு, சிரிக்காம. அவர்னாலதான் வீடியோ போகுது. அவர்னாலதான் வீடியோ நேச்சுரலா பேசுறாரு, சிரிக்காம ஜோக்கு. அவங்க அம்மா தானே இந்த ஸ்லோவா இருக்காங்க, இருக்குது, ஸ்லோவா இருக்குது. அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ள இங்க இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, அந்த பையன் இங்க இருக்கேன். அவனுக்கு வயிற்றால ஒரு மருந்து என்ன பண்றான்னா, இந்த பச்சளை மருந்து ஏதோ அரைச்சிட்டு வந்து அதை நல்லா சட்டியில போட்டு நல்லா கருக இதுன்னுட்டு, அது இஞ்சியோட சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கருக இதுன்னுட்டு அதை போட்டு இதுல அந்த பையனுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகாம அதை மருந்து அப்படி கொடுக்குறாங்க. நின்றுமா 2 வாட்டி கொடுத்தா வயிற்றால ஒரு. மாத்திரையெல்லாம் எதுவுமே கிடையாது, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கல, ஆஸ்பத்திரியே கூப்பிட்டு போகல. என்ன கதைன்னு தெரியல. அவங்க முழுசா பார்த்தாதான் தெரியும். இந்த பையன் ஏன் அந்த பொண்ணு இங்க விட்டுட்டு போயிருக்கு, அந்த பிள்ளைக்கு வேற பிள்ளை இருக்கா என்னன்னு தெரியல. வேற பிள்ளை இருந்தாலும் இது அது வித்தது தானே, எதனால விட்டுட்டு போயிருக்குன்னு தெரியல. இந்த பையன் செவனேன்னு எடுக்கிறேன், எல்லாமே பேசாம இருக்கேன். ஆனா ஸ்கூலுக்குலாம் போறானா? சின்ன பையன், 2 வயசு 1.5 வயசு தான் இருக்கும். ரொம்ப சின்ன பையன். நடக்கிறதே இப்பதான் நடக்கிறேன், புதுசு விட்டுருக்க நடக்கிறேன். அந்த வயசுல அம்மா அப்பா சப்போர்ட் தேவைப்படும். அதே என்னன்னு தெரியல, அதுதான் சொல்றேன். இவங்க ஆயாவே பாத்துக்கிறாளா? ஆயாம அதெல்லாம் கவனிச்செல்லாம் பார்க்கல. அவங்க பெரிய மனுஷன் மாதிரியே தான் அவங்களும் விடுறாங்க. அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. இந்த பிள்ளை மெனக்கிட்ட எல்லாம் பார்க்கல. இந்த காலத்துல வளர்க்குற மாதிரி எல்லாம் வளர்க்கல. அவனா நடந்து திடீர்னு எந்திரிச்சு வந்து அவனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
படுத்துட்டீங்க இருந்துச்சு. அதான் சொன்னீங்களே நைட்டு அவனாவே இது காலேஜ் போய் போடுறாங்க. ஆமா, அவனை யாரும் கேர் பண்ணி எல்லாம் பார்த்துக்கல. இவங்க ஒரு ஆளோட நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருந்தா பெரிய ஆள் இருந்தா எப்படி வச்சுக்குவோம் அதே மாதிரி வச்சிருக்காரு. வேற கேர் பண்ணி எல்லாம் பார்த்துக்கல. தோசை சாப்பிடல, அவனுக்கு ஊட்டிட்டு எல்லாம் யாரும் சாப்பிடல. அவன் அந்த அம்மா சாப்பிடல, ஆயா சாப்பிடல, ஒரு 2 வாய் வாங்கிக்கிறேன். அது ஏதோ ரீசனால தான் விட்டுட்டு போயிருக்காங்க. என்னன்னு தெரியல, அது தெரியல. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த வீடியோ பாத்து. தங்கச்சி எல்லாம் இதுல காட்டலையா, வீடியோல காட்டலையா? தங்கச்சி ஒரே வாட்டி காட்டினாங்க, அதுக்கப்புறம் காணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் வேலைக்கு போனாலும் இங்கே தானே விட்டு போக முடியும். அப்படியா தான் இருக்குமோ? அப்படி இருந்தாலும் செல்லமா இருக்கும்ல அந்த பிள்ளை செல்லமா வச்சிருக்க மாதிரி தெரியலையே. அவனை ஏனோதானே வச்சிருக்காங்க அந்த பையில. அந்த சேனல் மோஸ்ட்லி போறது காரணம் அப்பாவும் பையனும் காமெடி. அப்பா காமெடினால அப்பாவுக்கு கண்ணுல இது குத்திருச்சு, ஆடு குட்டி என்னமோ பண்ணிட்டு கண்ணுல கட்டு போட்டுருக்காரு பாவம். இந்த நம்ம கண்டாக்டர்கிட்ட போயில கண்ணுக்கு வரால கமெண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு. அவர் அதே இல்லை இங்கேயே கட்டு போட்டிருக்கேன், இது நாளைக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா கண்ணை மூடியே இருக்கணும்ட்டாங்க நைட் ஃபுல்லா. நாளைக்கு போய் அந்த கட்டை பிரிச்சுட்டு பார்த்தா தெரியுமா அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான். ஆடு என்னமோ பண்ணிட்டு, குட்டி ஆடு. ஆடெல்லாம் சேனல் பார்த்தா நல்லா இருக்கு, கிராமமா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பச்சை பச்சேர்னு இருக்கும். இந்த டவுனை பார்த்து போர் அடிச்சு போகுது, சிட்டிக்குள்ளேயே பார்க்குறோம். அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கு. பம்பு செட்டு, வயல்வெளி அப்படின்னு வயல்வெளி. ஆடுக்குன்னு அவ்வளோ இடம் வச்சிருக்காங்க, ஆடு மாடுக்கு. அதுவும் இந்த வேலி போட்டு அடைச்சு ஆடு மாடு அதுக்குள்ளதான் அடைக்கிறாங்க. அது வீட்டுக்கிட்டே கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு, அது ஆடு மாடு அடைக்க. அதான் அதுக்குள்ள கொண்டு போய் தான் அடைக்கிறாங்க ஆடு மாடு. என்ன சிட்டிக்குள்ள உள்ளவங்க மாதிரி பந்தா பண்ணிக்கலாம், அதான் வித்தியாசம். மற்றபடி வசதியெல்லாம் இருக்கு, இடம்லாம் நிறைய கிடக்கு. ஆடு நடத்துறதுக்கு இவ்வளோ இடம், மாடு நடத்த இவ்வளோ இடம், மாடெல்லாம் வச்சிருந்தாங்க. செடி சத்துக்கு அங்கிட்டு பொருள் நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன சிட்டிக்குள்ள உள்ளவங்க மாதிரி பந்தா பண்ணிக்கலாம், சிட்டிக்குள்ள உள்ளவங்க பந்தா பண்ணிக்கிறாங்க. ஒரு காரை வச்சுக்கிட்டு போக வர அந்த மாதிரி ஒரு டீசெண்டா இருப்பாங்க. இவங்க அது கிடையாது, அவ்வளவுதான். இவங்க வாழ்க்கை அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவு வித்தியாசம். எல்லார் வாழ்க்கையும் ஒண்ணுதான். ஆமா, கடைசி அதே 3 வேளை சாப்பாடு, அதே தூக்கம். வாழ்க்கையில அமைதிதான் வேணும் மெயினா, வேற எதுவும் தேவையில்லை. அமைதியா இருக்கு, எந்த வாழ்க்கை கிடைக்குதோ அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா மம்மி ஒரு சிலருக்கு அமைதியை வந்து விரும்ப மாட்டேங்கிறாள். ஏதாவது ஒன்று கிளறி விடணும், ஏதாவது சண்டை இருக்கணும். சண்டை எனக்கெல்லாம் அமைதியா இருந்தது பிடிக்கும். இல்லை மம்மி 100க்கு ஒரு 75-80% வந்து அமைதியை தான் விரும்புவாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கான்னு வச்சுங்க, நம்ம அந்த இடத்துல போய் நம்மளும் சைலண்டாக நின்னோம்னா நம்மளே ஏற்றுக்கிட்டுருவாங்க. இப்போ அந்த இடத்துல போய் நான் நின்றுட்டு நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இவன் என்ன எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. இப்போ அமைதியாக நின்னோம்னா நீங்கள் வந்து நின்றுங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அமைதியை கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் தனியாக போயிட்டு வந்துடலாம். இதுவே நம்ம ஒரு பெரிய பந்தா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை தனியாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. விஜய் ஆண்டனி அந்த மக செத்தது இல்லை பாவம், ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அவர் அதான் சொல்றாரு, அமைதியா வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஒரு 2000 ரூபாயில ஒரு நாள் குடும்பம் நடத்தி அமைதியா வாழ முடியும்னா போதும். அது என்ன வேற நம்ம ஒன்றும் இதுங்க போறது இல்லை. இதுல என்ன ஓட்டப்பந்தயமா வச்சிருக்கோம், நீ முந்தியா நான் முந்தியான்னு சம்பாதிக்கிறதுல முதன்மையா போறதுக்கு என்ன ஓட்டப்பந்தயம் மாதிரில இப்ப இருக்கு. நீ இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு மேல சம்பாதிக்கணும்ல ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது எல்லாரும். என்ன ஓட்டப்பந்தயமா வச்சிருக்கோம் நம்ம, அது கிடையாது. வாழ்க்கை அமைதியா வாழ்ந்துட்டு போறதுதான் பெட்டர். ஆனா தேவைக்கு பணம் வேணும், நான் அது வேண்டாங்கல, தேவைக்கு பணம் வேணும். நம்ம போய் யார்கிட்டையும் நிக்க முடியாது. என்ன ஆமா, அதுக்குன்னு பணமே வாழ்க்கையாயிடாது. இந்த பணம்னா ஒருத்தவங்க ஓடுறா இல்ல, இப்ப மாமாவெல்லாம் பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க. அப்பா சென்னைக்கு ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. அப்பா ஒரு நிமிஷம் நேரம் உட்கார்ந்து இருக்குல்ல, ஓரளவு இருந்தா போதும். ஆமா, தேவைக்கு பணம் இருந்தா போதும், அதுக்கு மேல எதுக்கு? ஆமா, அது அதுக்கப்புறம் அது கரையா முடிச்ச மாதிரி தான் இருக்கும். என்ன இன்னைக்கு குடும்பத்துல பொண்டாட்டி பிள்ளை அந்த சுகத்தை அனுபவிக்காதவன் பணமா ஓடிக்கிட்டு இருந்தா அப்புறம் வயசான காலத்துல அனுபவிக்க முடியுமா? ஆமா, இதே இது கிடைக்காதுல்ல. ஆமா,
வயசான காலத்துல பணம் இருக்கும், பொண்டாட்டி பிள்ளை இளமையா இருப்பாங்களா, பிள்ளை அந்த வயசுல அப்பான்னு கூப்பிடு, அப்பாங்கிறது பிள்ளை அதுக்கும் ஜோலியை பார்க்க போயிடும். என்ன அது பெரிய பிள்ளையாயும் ஜோலியை பார்க்க போயிடும். அப்ப பிள்ளைகளோட விளையாடுறது ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழந்துட்டு தான் இப்ப வாழ்றாங்க இவங்கெல்லாம். அதுதான் சொன்னேன், பணம் தேவைக்கு வேணும், வேண்டாங்கல அப்படின்ற தேவைக்கு மீறியே இருக்கு, அதுக்கு மேலேயும் ஓடுறாங்க. அதான் தாரணை சொல்றான்ல, நீ என்னைய பார்க்க மாட்டேன், நீ போயிருவ அப்படின்னு அவனே சொல்றேன் பாருங்க. ஆமா, அவங்க அப்பாட்ட அதுகளுக்கு ஃபீலிங் இருக்குதானே மம்மி செய்யும், அப்பாவோட இருக்குன்னு அம்மாவோட இருக்குன்னு. அது எந்திரிக்க காட்டியும் அது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எந்திரிச்சு ஆபீஸ் போறாங்க, அதுக்கு பார்க்கல என்ன. அதுக்கப்புறம் அதுக்கு இவங்க வர்றதுக்குள்ளேயே அதுக்கு தூங்கிடுதுங்க. ஆக மொத்தம் அப்பாவோட கேரக்டரே அதுங்களுக்கு தெரியறதே இல்லை இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு. என்ன அப்பான்னு ஒரு ஆளு அம்மா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தெரியுது. அப்படி போகுது வாழ்க்கை முறை. ஸ்கூலுக்கு 7:30 வேன் வந்துருது. ஆமா, பாவம் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜங்கு ஜங்குன்னு ஆட்டிட்டு போக வேண்டியது. அங்கே போய் இருந்துக்கிட்டு அப்புறம் ஈவினிங் 3 மணி 4 மணி தான் அனுப்புறாங்க. ஆமா, அவங்க அனுப்பி பிள்ளை வீட்டுக்கு வந்து அது ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி படிச்சுட்டு டயர்டா தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வந்தா எப்படி அதுக்கு அப்பாவோட கான்டாக்ட் இருக்கும். அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் அதை பண்ணா பரவாயில்ல, சின்ன பிள்ளையிலே தேவையில்லை, கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும். இல்ல ஸ்கூல் இவ்வளவு சீக்கிரம் வைக்க வேண்டியது தேவை. ஒரு 10 மணிக்கு வைக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, 10 மணிக்கு வச்சா போதும். ஆமா, என்ன போய் வெள்ளன போய் என்ன கலட்டவா போறான். ஆமா, இப்ப என்ன படிச்சு மேதாவி ஆகுது. அப்படி மேதாவி ஆகிறது எத்தனை மணிக்கு வச்சாலும் மேதாவி ஆகும். ஆமா, இல்ல மம்மி 10 மணிக்கே போனாலும் நீங்க சரி ஈவினிங் கொஞ்சம் கூட நேரம் கூட வைக்கலாம். ஆமா, என்ன காலையில ரெண்டுல வச்சாங்கன்னா வந்து பிள்ளை என்ன பண்ணுது, பாவம் டயர்டாயிரும். ஆமா, சிரமம். அதுகளுக்கும் மனுஷ உடம்பு தானே பார்க்க, ஒன்றும் இயந்திரம் கிடையாது. ஆமா, என்ன உடம்பு தானே. மனுஷ மூளையே மம்மி நம்ம கிளாஸ் நடத்தையில 3/4 மணி நேரம் தான் ஒரு சப்ஜெக்டை அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, நம்ம பேசிட்டு இருக்கேன்ல, இது வந்து நீங்க 3/4 மணி நேரம் தான் நான் சொல்றதை கேட்க முடியும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்க மூளையை வந்து அது வேண்டாம்னு வெறுக்கும். அதுக்குத்தான் நம்ம வந்து வேறு சப்ஜெக்டை கொடுக்குறோம். இப்போ நான் மேக்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன்னா அடுத்து பிசிக்ஸ் வந்து எடுப்பாரு, அடுத்து இது கெமிஸ்ட்ரி வந்து எடுப்பாரு. அந்த மாதிரி வேறு சப்ஜெக்ட் கொடுக்கலாம், அதுல மூளை அப்படின்னு அப்படின்னா அதுக்கு தான் அதுவே கொடுக்குறது. நீங்க 2 பீரியட் எல்லாம் கிளாஸ் தொடர்ச்சி எடுத்தான்னு வச்சுங்க, அவன் 1 மணி நேரம் தான் சத்தியமா சாலிடா கவனிப்பேன். மீதி 1/2 an hour வந்து அவன் மூளை சரி சைலண்டா உட்காந்துருப்போம்டா, திட்டு வர்றா சைலண்டா உட்காந்துருப்போம்டா, சரி அவர் எப்போ கிளாஸ் விட்டு போறாரோ போயிட்டாரடா வாங்கடா அப்படின்னு எல்லாம் மனுஷன் மூளையே அதன். அப்படி இருக்கிற போது நம்ம அதை எப்படி இது பண்ணிக்கணும் மம்மி? ஆமாம், பணம்னு வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிறதுலே அர்த்தமே இல்லை. இன்னைக்கு யாரோட மம்மி பார்த்தீங்க? இந்த பார்த்தேன் வினோத் சங்கீதா. என்ன பண்றாங்க? வீடை பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் வீடு மாதிரி இருக்கு, ஆக்ட்ரஸ் வீடு மாதிரி இருக்கு. ஜன்னலுக்கெல்லாம் கர்டன் சூப்பரா போட்டிருக்க, கர்டன் ஜன்னலுக்கு கர்டன். இந்த கிச்சன்ல எல்லாம் இது என்ன பண்ணியாம இருக்கு, இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு நல்ல காசா தான், எப்படி இவ்வளவு காசு தெரியல. 6 மாசத்துக்குள்ள இத்தனையும் பண்றாங்க. வீடு கட்டி இப்ப 6 மாசம் தான் இருந்தா, 2வது மாசம் வீடு கட்டினாலாம், கிரகப்பிரவேசம் பண்ணாலாம். இப்ப 7வது மாசம் தானே நடக்குது. 5 மாசத்துக்குள்ள அம்மாவுக்கு நகை திருப்பி கொடுத்துருச்சு 5 பவுன். அதுக்கப்புறம் இப்ப கார் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம அப்புறம் இப்ப வீடு இல்ல இந்த கர்டன் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, தையல் மிஷின் அது இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பாரு. ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம, பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. அம்மா விடும் கஷ்டம், மாமியா விடும் கஷ்டம். ஆனா இத்தனையும் பண்றானே எப்படி தெரியல. 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு இன்கம்னா பாத்து ஆச்சரியம் தானே. ஆமா, யூடியூப்ல தான் 3 சேனல் வச்சிருக்காங்க. அதனால வியூஸ் நிறைய போக போக என்டர்டெயின் பண்ண நல்ல அதிர்ஷ்டமா இருக்கு. இந்த நம்ம டிவில சொல்றோம்ல, சிவகார்த்திகேயன், டிடி, அவங்க எல்லாம் எந்நேரம் பேசினாலும் நம்மளுக்கு வெறுக்காது. டிடி பேசுறதெல்லாம் இப்போ கலக்கலன்னு பேசிட்டே இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் பேசுறது சிரிப்பா பேசிட்டே இருப்பேன், வெறுக்காது. அது மாதிரி இவங்களும் சேனல் வச்சிருக்கதே என்டர்டெயின் தானே. முன்னாடி எல்லாம் சாதாரணமா தான் போட்டாங்க, மாமியா மருமக அப்படிதான் போட்டாங்க. இப்பதான் நல்லா எங்கேயும் வெளியூர் போறதா போடுறாங்க. வெளியூர் போறது, டிராவல் பண்றது அதுல போடுறாங்க. மக்கள் அதானே விரும்புறாங்க, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இதுன்னு. இப்போ ஏதோ கூவத்தூர்னு ஏதோ சொன்னாங்க மம்மி. கூவத்தூர், ஆமா,
கூவத்தூரில் அங்கே ஏதோ இப்போ ஃபேமஸாக இருக்கு போல். எல்லா யூடியூபரும் முக்கால்வாசி இந்த ட்ராவல் பண்ணி எடுப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் கூவத்தூர் நான் போயிட்டு வந்துட்டேன், கூவத்தூர் நான் போய் அங்கே என்னவோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கா. கூவத்தூரில் ஏதோ ஸ்பெஷலாக இப்போ இருக்கு, நிறைய ரிவ்யூ வர அங்கே போயிட்டு. கூவத்தூர் அங்கே ஃபுட்டா இல்லை டீயா ஏதோ ஒன்று ஸ்பெஷல் கூவத்தூர், அது மாதிரி கிடைக்காதான் அதனால. ஆனா விஜய் ஆண்டனி இப்ப படம் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்றாரு தெரியல. அந்த புள்ள செத்த புதுசுல ரொம்ப விரக்தியா இருந்தாரு பாவம். அவர் மகளாம் மக ரெண்டுமே மகதான் அவருக்கு. அந்த பொண்ணு 10th +2 தெரியல சூசைட் பண்ணிடுச்சு. ஏன் மார்க் குறைச்சனால? மார்க் குறைச்சிருந்தேன், வேற எதுவும் இருக்காது, மார்க் குறைச்சிருந்தேன். மார்க் குறைக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் பொண்ணே இப்படி பண்ணிக்கிட்டா, தன்னம்பிக்கை இல்லாம பண்ணிக்கிட்டா எப்படி? அதுதான் அது யாருமே கண்டுக்கல, வீட்டுல இருக்கு அம்மா அப்பா. அதான் சொன்னீங்களே அவங்கெல்லாம் தனித்தனி ரூம்ல இருக்குங்கன்னு சொன்னீங்களே. பணக்கார ஷூட்டிங்ல இருந்தாரா, அந்த பிள்ளைய அதை பண்ணிக்கிச்சு பாவம். அதுல இருந்து அவர் ரொம்ப பணம் பண்ணணும் ஓட வேண்டாம்னு நினைச்சாரு. ஆனா இப்ப படத்துல நடிக்கிறாரு, ஊர்ல படத்துல நடிக்கிறாரு, டைரக்ட் பண்றாரு. பிச்சைக்காரன்லாம் நல்லா போணுச்சுல்ல அவருக்கு. ஆமா, பிச்சைக்காரன் படம் நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லுவார்ல, அம்மா உயிரை எனக்கு பிச்சையா கொடுமா அப்படிம்பாரு, அந்த டைலாக் நல்ல டைலாக்கு. அப்புறம் வந்து கடைசியாக சொல்லுவார், இது அவன் ஃபோன் பேசி நிற்பேன், பிச்சைக்காரர் வந்து ஒருத்தர் பிச்சை கேட்டு போவார், கேட்டுகிட்டே இவன் தரமாட்டேன்னு நினச்சி போயிடுவார். அப்போ அந்த அம்மா காசு கொடுத்துட்டு சொல்லும், தம்பி யாரையும் நம்மளுக்காக காக்க வைக்காதப்பா, ஏன்னா ஒருத்த மனுஷன் வந்து இன்னொரு மனுஷன்ட்ட கை கேத்தி நிற்கிறேன் பாருங்க. ஏன்னா பிறக்கையில் 2 பேரும் சமம், நானும் மனுஷன் நீயும் மனுஷன். ஆனால் நீ வந்து பிச்சை வந்து என்கிட்ட கேட்குறது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆனால் வந்து அது அவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கையில நீ கேட்குறாங்க, நீ அதை உனக்கு இருந்தால் கொடு, நான் கொடுக்க விருப்பப்படுறேன் கேட்குறாங்கன்னா கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு, இல்லைங்க என்கிட்ட இல்லைங்கன்னு சொல்லி அனுப்பிடு, அவங்கள காக்க வைக்காத. அப்படி யார் அந்த மாதிரி செய்யறா? எல்லாரும் என்ன பண்றாங்க, பயங்கர பந்தா பண்ற, இரு நான் தருவேன்ல தாரேன் இது அப்படின்னு. அதெல்லாம் திமிரு பிடிச்சவங்க, அதான் திமிரு பிடிச்சவங்க அப்படித்தான் பண்றாங்க, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. நான்லாம் இந்த நம்ம ஊர் 8ஆம் டபுளில் ஒருத்தர் 2-3 பேர் பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அவருக்கு வந்து கேட்டான்னா நான் இல்லை என்கிட்டலாம் இல்லை சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் உடனே. அவங்க கேட்குற போதே இப்போ கையை நீட்டும் போதே நம்ம சொல்லிடுறது. அந்த மாதிரின்னா ஓரளவு ஓகே, என்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன், அவங்கள காக்க வைக்கல. ஒரு சிலர்லாம் வண்டியில் நின்றுட்டு ஃபோன் பேசிட்டு கேளு வெயிட் பண்ண தரேன் அப்படின்ட்டு கடைசியில கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. இல்ல கடன் கேட்கிறவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்லேயே கடன் எனக்கு நான் கடன் எல்லாம் தரமாட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, பாக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் கையை விட்டு வாங்கி வருவோம் ஒவ்வொருத்தங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்கும் போது பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு ஒரு 4 வாட்டி ஒன்றும் இல்லை அழகா மாட்டேன், நான் முத்துக்கு நான் காய்ச்சலா இருந்துச்சு. அப்ப நான் இது அப்ப என்னட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட கூட அப்ப காய்ச்சல, அவ கைப்பிள்ளையா இருக்கேல, காய்ச்சல் கொடுத்தது பிள்ளைக்கு என்னடா பண்றேன்ட்டு மாமாட்ட கேட்டேன். மாமா சரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லி என்னைய இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர சொன்னேன். சரின்னு பிள்ளைய தூக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறேன். எனக்கு புடிச்ச முன்னாடி ஆஞ்சநேயருக்கு வடமாலை எல்லாம் சாத்திட்டு நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆஞ்சநேயர் கோயில போய் வடமாலை எல்லாம் சாத்திட்டு கடைசியா போயில சொல்றேன், அதெல்லாம் எனக்கு இல்ல வலிக்கணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டேன். நான் புள்ள காய்ச்சி அடிக்கிற பிள்ளைய கையில வச்சு கொடுக்காது சொந்த அண்ணன் பாவம். இதே நம்ம கையில இருந்தாதான் அது இந்த காசோட அருமை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, உறவுகள்கிட்டேருந்து நான் ரொம்ப பட்டிருக்கேன் கஷ்டம். கடைசியில காசு இல்லைன்ட்டு அவன் பொண்டாட்டி வைரத்தோடு கூட்டு அவன் பொண்டாட்டி அப்படி ஜோர கூட்டிட்டு போறேங்கிறேன். என்னடா நானும் வந்தேன் இல்ல வாழ்க்கையில இல்லாம, அதுதான் கடவுள் இருக்காருல்ல, அதுதான் நீங்க பட்டதுக்கு கஷ்டம். நல்லது மம்மி, நான் பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கணும்னு வந்து கேட்கிறேன். ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருக்கலாம்ல, மணிக்கணே என்கிட்ட இல்ல நீ வேற யார்ட்டையும் பார்த்துக்க அப்படின்னு காக்க வைக்காம தாரன்னு சொல்லிட்டு கடைசி கையை விரிக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்ன நானும் பிள்ளைய தூக்கிட்டு நடந்து அப்பெல்லாம் அவ்வளவு தூரம் நடந்து போகணும் அந்த கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. ஆஞ்சநேயர் கோயில்ல நடந்து போய் பிள்ளைக்கு முடியல வேணும் பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். தாரன்னு சொல்லிட்டு இப்படி பண்றேன். அப்ப அப்படி எல்லாம் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்லி நினைச்சு பாரு. அதே அப்படி கழுத்தா இருக்கிறாங்க சொந்தக்காரங்களா இருந்தே
சரி அவ சூழ்நிலை தெரியும். ஐயோ என்னால அதனாலதான் வீடு விக்கிற நிலைமைக்கு வந்துச்சா, என்னால எனக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி பண்ணாங்க இல்ல, கடைசி நான் வீடு விக்கிற நிலைமைக்கு வந்துச்சா. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாரு. அதான் எல்லாருக்கும் காலம் வருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் மண்புழு மாதிரி மண்புழு கூட இது பண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும். அதே மாதிரிதான் மனுஷனும் மிதிக்க பேசாம இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இதுங்க அது நம்மளுக்கும் ஒரு நேரம் கோவம் வரும்ல. நான் கூட கோர்ட்ல போடணும்னு நினைக்கல, போலீஸ் தான் சொன்னாரு எஸ்ஐ, எம்மா உன்னை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க நீ போய் கோர்ட்ல போடுமா அப்படின்னாரு. பூர்வீக சொத்து தானே அப்படின்னு அப்புறம் தான் கோர்ட்ல போட்டேன் நான். என்ன நமக்கு அவங்க அண்ணன் தம்பின்னு செஞ்சாங்க, நம்ம அடங்கி இருக்கல பேசாம இருக்கலையே. ஆனா மம்மி இப்ப நல்ல வாழ்க்கையை உணர்ந்தவங்க வெளியில உள்ளவங்களுக்கு தெரியுமா இதெல்லாம், வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. நான் பட்ட உள்ளுக்கப்பட்ட அவமானம் தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா. அப்பா உறவுகள்கிட்ட படுறதுதான் பெரும் இது. வெளியே உள்ளவங்களாவது நம்மளோட தெரியாது, நம்ம கேரக்டர் தெரியாது, நம்மளோட இது சூழ்நிலைகள் தெரியாது. இப்போ உங்கள் அண்ணனுக்கு தெரியும் தானே, உங்கள் வீட்டில் இப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் தெரியும் தானே. சரி பாவம் அவன் எங்கே போவா அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. என்ன அப்போல்லாம் டாக்டருக்கு 20 அப்போல்லாம் 20 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கி டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் டாக்டர் போனா 100 150 இல்லைன்னா அப்பவே என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதே எப்படி எல்லாம் துரோகம் பண்ணாங்க தெரியுமா. இதே இவ்வளோதையும் கடந்து வந்திருக்கீங்கன்னா அதுதான் வள்ளிக்கண்ண அம்மாவோட சக்ஸஸ். அதுதான் வள்ளிக்கண்ண அம்மாவோட சக்ஸஸ். இப்போ உனக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம் இருந்தா நான் வெற்றி தான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா. கல்யாணம் பொண்ணு முடிஞ்சிடும், அது நல்ல சம்பாத்தியம் இருந்தா பொண்ணு கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். இன்கம் தான் இந்த படிப்பை படிச்சுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நீ போக மாட்டேன்னு சொல்லல, நீ உண்மையில தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம இந்த படிப்பு படிச்சதுதான் தப்பு. அந்த பூ படத்தில் கேட்குற மாதிரி நீ இன்ஜினியரிங் தானப்பா படித்தேன். ஆமாப்பா நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன், கடைசி நான் இந்த இன்ஜினியரிங் படித்தேன்ப்பா. கடைசி வரைக்கும் அவங்களோட நான் பேசாமலே காலத்தை ஓட்டிட்டேன்ல வச்சு உண்மையில. இப்போ பார்க்குறாங்கல்ல அவமானப்பட்டிருக்கேன் நான், வெளியில் உள்ளவங்கள்ட்ட கூட அவமானப்படலை. என்னை பெற்றவங்க பிறந்தவங்கள்ட்ட தான் நான் ரொம்ப கூட பிறந்தவங்கள்ட்ட தான் அவமானப்பட்டேன். அவ்வளோ அவமானப்படுத்துவாங்க அப்பா. ஒருவேளை நீங்களும் சொல்லின்னு பேசியிருந்தீங்கன்னா உங்களையும் அவமானப்படுத்திருக்க மாட்டாங்க. பேசுற நிலைமையில இல்லையே நம்ம நிலைமை. இல்ல ஒரு சிலர் பேசிட்டுங்க. நீங்க இப்ப இப்ப வீட்டுல 5 பிள்ளை பிறந்திருக்குன்னா 5 பிள்ளையும் வீட்டுல கட்டி கொடுத்த இடத்துல இருக்க நிலைமையெல்லாம் வச்சு பேசல. நீ எனக்கு ஏன் பண்ணல, நான் உனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லின்னு பேசுறதுக்கு எந்த காலத்துலலாம் நீங்க வீட்டு சூழ்நிலையை வச்செல்லாம் பேசாதீங்க. அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் உலகம் தெரியாது, அவ்வளவு தெரியாது. இல்லாதவங்க பேசாமதான் இருக்கணும், அடங்கித்தான் போகணுங்கிறதே. அப்ப இப்ப இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் பல சலுகைகள் பண்றாங்க. அதனால நல்லா எந்திரிச்சுக்குது இங்க உள்ள பிள்ளைகள்லாம். சோத்துக்கு இல்லைன்னா கூட அதுங்க எப்படி பேசுதுங்க பாரு. என்னாலாம் அப்படி எல்லாம் பேச முடியாதுப்பா. நல்ல நிலைமையில இருக்கையிலே பேச முடியாது. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படும் போது சுத்தமா வாயை திறக்க முடியாது. அப்படியே ஓட்டிட்டேன் காலத்தை. என்னப்ப இந்த ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் பார்பர் இது கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்டி ஆண்டின்னு. இந்த பொண்ணு கேட்கறதுக்காக நான் என்ன பார்பர் ஷாப்ல போய் உட்காந்துக்க முடியும்? எப்ப வெட்டுறோமோ அப்ப வெட்டும் போது எடுத்து போடணும்னு சொல்லியாச்சு. அதுவும் நம்ம சொல்லிட்டோம் மம்மி, வெட்டும் போது கண்டிப்பா எடுத்து போடுறோம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அது என்ன தாட்டுல கேக்குதுன்னு தெரியல. நீங்க லேடியா ஜென்ஸான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுடைய இதுல யாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன அதில் என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம் முடிவெட்டுறதை பார்க்குறதுல. நாங்களே இன்ட்ரெஸ்ட்னா எடுத்து போட்டுருவோம். அது என்ன அவ்வளோ ஆனந்தமாக கேட்குறாங்க. நீங்கள் லேடியா ஜென்ஸா என்ன எங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுடைய இது சேனல் நேம் வச்சு ஏன் இப்படி இந்த மாதிரி அற்ப சந்தோஷத்தை இதுங்கிறீங்க. நாங்களே பியூட்டி பார்லர் போய் வெட்டினாலோ இல்லை பார்பர் ஷாப்பில் போய் வெட்டும் போதெல்லாம் எப்படி எடுப்பாங்க. பார்பர் ஷாப்ல போய் வெட்டுறதுக்குலாம் எனக்கு வேலையே இல்லை. நான் லேடிஸ் எப்படி போய் பார்பர் ஷாப்ல போய் வெட்டுவேன்? இது என்ன கேட்குறாங்க? அன்னைக்கு முடிய இருக்கணும், அது முடிய சாமிக்குன்னு முடிய இருக்கணும். அது
யார் மம்மி அவங்க? எம்எஸ்எம் தானே? எம்எஸ்எம். ஆமா, எம்எஸ்எம் யாருன்னு தெரியல. அவங்க வட இந்த நாய் தெருநாய் குலைச்சா எப்படி மம்மி அது மாதிரி நம்மளை விட்டுட்டு போகணும். கேட்டா கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். அது ஒரு வேற எதுவும் கமெண்ட்ல கேட்கல. எப்போ நீங்க பார்பர் ஷாப் போயிட்டு விட்டுறீங்க? அதையும் ஒரு வாட்டி சரி கேட்டாக ரிப்ளை கொடுத்துட்டு விட்டுருவோம்னா போயாம இதே இருக்குதா? அதான் அதுல என்ன சந்தோஷம்னு தெரியல. அப்படி ஒரு சந்தோஷம். இது ஏதோ நல்ல இது மாதிரி தெரியல, நல்ல மோட்டிவ் மாதிரி தெரியல. இந்த இதில் சொல்கிற மாதிரி ஒருத்தங்க வளர்றான்னா அது எனக்கு எதிரி அதிகமாக இருக்குடா அப்படின்னு. அது கரெக்டு தானே? வளர்ந்துட்டோம். நம்ம சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோதையும் போடுறோம். என்ன நம்ம என்ன வளர்ந்துட்டோம். ஆமாம். இந்த ரஜினி இந்த வெள்ளை 5 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிற வீடியோ போடுறோம். அவ்வளோதான். வேற என்ன நம்ம மற்றபடி என்ன செய்யறோம்? மம்மி இந்த ஃபர்ஸ்ட் ரஜினி வீடியோ போட்டோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சுல, நீ எப்படி வளரன்னு தெரியும். நான் எப்படி வளரேன்னு சொல்லுங்கடா. ஷார்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து ரஜினியோட இது வந்து போட்டோம். ரஜினியோட இது போட்டோம். எங்களுக்கு அதுக்கு நல்ல எவ்வளவு 1 மில்லியன் வந்துச்சு. இருக்கு 1 மில்லியன் இல்ல 70,000 80,000 வந்துச்சு. எங்களுக்கு தெரியாத அப்ப இப்படி எல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்னு போட்டோம். போட்டாக்க அதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பத்தி தெரியாதா, உன்னை பத்தி தெரியாதா, அப்படி அப்படின்னு அவ்வளவு எதிர்ப்பு. யார் பண்ணாலே தெரியல. அவ்வளவு அப்பா ரஜினியை பத்தி போட்டோமா நாங்க நல்லா எங்களுக்கு நல்லா போயிடுமா அதுக்கு அப்படி அடிச்சுக்கிறாங்க. அப்பா ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டதுக்கு. ஆமா, ஒருத்தர் நல்லா வரக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் நினைக்கிறாங்க பாரு. எனக்கெல்லாம் அப்படி எல்லாம் தோணவே தோணாது. இப்போ யாராவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சேனலில் புதுசாக போட்டாங்கன்னா அதை லைக் பண்ண தானே விரும்பும். அவங்க ஏதோ புது சேனலில் போடுறாப்பா அப்படின்னு தானே விரும்பும். அதை விட்டுட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுல எல்லாம் சந்தோஷம். ஒருத்தங்க வளர்றது பிடிக்கல. இப்படியே இருக்கணும்ப்பா. ஆர்டர் பண்ணி தானே வர்றாங்கன்னு யோசிக்கல. நம்மளும் நேரம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு தானே போடுறோம். போட்டு எடிட் பண்ணி அதை இது பண்ணி தானே போடுறோம். ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில நம்ம கொடுக்குறோம். என்ன ஆமா, அவ்வளவுதான் வித்தியாசம். மம்மி பிடிச்சா சரின்னு சொல்லணும், இல்லைன்னா விலகி போயிடணும். அதை விட்டுவிட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணி அவங்க மனசுக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மம்மி, ஒருத்தர் இந்த கமெண்ட்டை ஒருத்தர்களுக்கு நல்ல என்னென்னவோ கமெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, அவங்களே இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிற மாதிரி பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போட்டு அவங்க மனசை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நாங்கள் ஏதோ முயற்சிக்காக போடுறோம், எடிட் பண்ணுறோம், என்னவோ பண்ணி போடுறோம். ஏதோ எல்லாருமே நம்மளும் பண்ணி பண்ணுறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களால வீடியோ எடுக்க முடியலை, அவங்களால இந்த மாதிரி பேச முடியாது. அதுக்காக அவங்களால பொறாமையே இப்படி காட்டுறாங்க. எடுக்க முடியாதுன்னு இல்லை, எடுக்க எல்லாருக்கும் வலிக்குது. வலிக்காம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் போடுறோம். வினிதா ஹவுஸ் குக்கிங் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து இப்போ இது இந்த மாவுருண்டை மாதிரி எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் வீடியோவில் அனுப்புது. யூனியன் நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுது. காசுக்கு ஆர்டர் பண்றாங்க. காசுக்கு நிலக்கடலை, முந்திரி பருப்பு, இது பாதாம் பருப்பு எல்லாம் அவங்க சேனல் டெவலப் பண்ணோடனே இதை வியாபாரமா பண்ணி காசாக்குறாங்க. சொல்லுச்சான் வீடியோல, நீ யாரும் விரும்புனீங்கன்னா எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. அவங்க இந்த அரிசியும் இந்த அரிசி இருக்குல்ல, சிஆர் அரிசியா பச்சரிசியா? அரிசி இல்ல, கேழ்வரகு, இந்த நவ தானியங்கள், இந்த கம்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வறுத்து இந்த மில்லட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சு அதுல பால் காய்ச்சி ஊற்றி நல்லா உருண்டை உருண்டையா பிடிச்சிட்டு நெய் போட்டு உருண்டை உருண்டையா பிடிச்சிட்டு அது பிள்ளைகளுக்கு கொடுக்கும். பார்த்துருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதேதான் இப்ப வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க. யாரோ ஆர்டர் கேட்டோன்னா இதுவா முத நாள் சொன்னுச்சு, யாரும் வேணும்னா சொல்லுங்க, நான் போட்டு தரேன், நான் ஃப்ரெஷ்ஷா நல்லா போட்டு தரேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி செய்வேனோ அது மாதிரி உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ஆர்டர் நிறைய வந்துச்சான். ஆனா இந்தியாவில யாருக்கும் நான் கொடுக்கலன்னுச்சு. வந்தா ரொம்ப நாள் ஆயிரம் கெட்டு போயிடும். பூனை நாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு பூனை நாட்டுல உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இப்ப ஆர்டர் பண்ணி வாங்கி
தினம் அதுக்கு இந்த வேலை சரியா இருக்கு. பரவாயில்ல, வளர்ச்சி தானே, வளர்ச்சி தானே. சொல்லுது நான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அதை பத்தி இல்ல. ஆனா நான் என் பேச்சு மதிச்சு எல்லாரும் இப்படி வாங்குறாங்களே, எனக்கு அதுவே பெருசு. இந்திய நாட்டுக்கு என்னால அனுப்ப முடியாது, அது இது இல்ல, கெட்டு போயிடும். அதுக்காக அதனால பாக்ஸ்ல அடைச்சு 6, 5 இப்படி கொலக்கட்டை ஆட்டம் பிடிச்சி உருண்டையா மாவுருண்டை ஆட்டம் பிடிச்சி அதுவே நல்லா சேல்ஸ் ஓடும். நல்லா சேல்ஸ் ஓடும். ஆமா, பாக்குற இடத்துல எல்லாம் கேக்குறாங்க. அதுதான் மம்மி வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல மனசுங்கிறனால நல்லா வரும். அதான் எல்லாரும் கமெண்ட்ல சொல்றாங்க, நல்ல பொண்ணு நல்ல மனசு, அதனால நல்லா வருவீங்க பண்ணுங்க அப்படின்னு. அதே சொல்லுது. கூடவெல்லாம் வந்தா எனக்கு ஹெல்ப் காலையில பண்றதெல்லாம் முடியாது. இன்னொரு அக்கா இருக்காங்கள வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு. எல்லாம் கிடைக்காது இருக்கு பூனை நாட்டுல எல்லாம். அதனால இப்ப 3-4 நாள் அந்த இது ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணுது. ஆர்டர் எடுத்து இது கொரியர்ல போடுமா இல்ல வந்து வாங்கிட்டு போவாங்களான்னு தெரியல. ஆனா இந்தியாவுக்கு இல்ல, புரூனே நாட்டுக்கு மட்டும். பரவாயில்ல, அதான் வளர்ச்சி. நல்ல வளர்ச்சி. என்னென்ன மேம் நெருக்கிருக்கீங்க? வெண்டிக்காய் புளிக்குழம்புக்கு வெங்காயம் எல்லாம் உரிச்சு இந்த டப்பால விட்டு வச்சிருக்கேன். இது புடலங்காய் தோட்டல், இது தக்காளி குழம்புக்கு, இது வேற ஏதாவது பண்ணிக்கலாம் வச்சிருக்கேன். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் இட்லி இருந்துச்சு, சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தோசை வேணா ஊற்றிக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.